வணக்கங்கள். நம் அம்மா அவர்களின் மறைவுக்கு பின்னால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த தங்க கோட்டையில் விரிசல் வராதா என்று கணக்கு போட்ட நம் அரசியல் எதிரிகளின் எதிர்பார்ப்புகளை நொறுங்கி காட்டிய உங்களுக்கும் கழகத்தினருக்கும் என் இதயம் நிறைந்த நன்றியினை உருவாக்குகிறேன். என்றும் நாம் அம்மாவின் பிள்ளைகள் என்பதை தருணங்கள் எப்படி வந்தாலும் சூழ்நிலைகள் எப்படி வந்தாலும் நாம் நிரூபித்து காட்டி வருகிறோம். கழகத்திற்கு சோதனைகள் வந்த போதெல்லாம் நம் அம்மா அவர்கள் முதல்வராக தொடர முடியாதபடி தடங்கல்கள் வந்த போதெல்லாம் கழக தலைமைக்கு விசுவாசமாக திகழ்ந்தவர் நம் அன்பு சகோதரர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைந்துவிட்டார் என்ற பேரிடி விழுந்தபோது நிலை குலைந்த எனக்கு அப்போதே அன்பு சகோதரர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்னை கட்சியின் பொதுச் செயலாளராகவும் தமிழக முதல்வராகவும் பொறுப்பேற்க வேண்டும் என்று முதலில் வலியுறுத்தி வருகிறார். ஆனால் அப்போது எதையும் ஏற்கும் மனநிலையில் நான் இல்லை. அம்மா அவர்கள் நம்மிடம் இல்லை என்ற சூழ்நிலையில் கழகத்தினரின் வேண்டுகோள் அன்றாடம் அம்மா அவர்கள் வாழ்ந்த இல்லத்தில் வந்து என்னை சந்தித்த கூறியதன் அடிப்படையில் கழக பொதுச் செயலாளராக நான் பொறுப்பேற்றேன். 1000 ஆண்டுகள் ஆனாலும் கழகம் என்றும் மக்களுக்காக உழைக்கும் என்ற நம் அம்மா அவர்களின் கனவை ஈடேற்ற அம்மாவின் பிள்ளைகளின் கோரிக்கையை வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் எனக்கு. அதேபோல் இப்போதும் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் தமிழக முதலமைச்சராக ஒருவரே இருக்க வேண்டும் என்பது அனைவரும் வலியுறுத்தி வந்ததன் விளைவாக உங்கள் அனைவரின் கோரிக்கைகளையும் நான் ஏற்கிறேன். அம்மா அவர்களின் கனவுகளை முழுமையாக நிறைவேற்றுவேன். மாண்புமிகு அம்மா அவர்களின் வந்து மக்களுக்காக இந்த ஆட்சி செயல்படும் என்ற உறுதிமொழியை வழங்கி அண்ணா நாம வாழ்க, புரட்சி தலைவர் நாம வாழ்க, புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் புகழ் என்றென்றும் ஓடின. தமிழ்நாடு முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் ஆகிய நான் தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து மேதகு தமிழக ஆளுநர் அவர்களிடம் ராஜினாமா கடிதம் வழங்கி இருப்பதை கழக பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய சின்னம்மா திருமதி வி கே சசிகலா அவர்களிடம் தெரிவித்துள்ளதால் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களின் தலைவராக கழக பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய சின்னம்மா திருமதி வி கே சசிகலா அவர்கள் ஒருமனதாக கழகத்தின் சட்டமன்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். அதனை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும்